ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ் டப். ஸோ நம்ம மிஷன் இம்பாசிபிள் த ஃபைனல் ரெக்கார்டிங்கோட இப்போ ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் டைட்டில் பார்த்தோன்னே உங்களுக்கே தெரிஞ்சிருவாங்க என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அஃபிஷியல் இதுதான் நம்ம கடைசியான பாட்டாக இருக்க போது நம்ம மிஷன் இம்பாசிபிளோட மூவியோட one last time. அண்டு ஃபைனலி இது வந்து நம்ம நெக்ஸ்ட் இயர் May 23 ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு இந்த டவுட்டே இருக்கக்கூடாது, கண்டிப்பாக பார்க்கணும். ஆஸ் எ வெறும் டாம் க்ரூஸ் ஃபேனுக்காக மட்டும் கிடையாது, இந்த ஒரு லெகசியை ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்காரு மிஷன் இம்பாசிபிள்னு சொல்லிட்டு ஃப்ரம் 1996லேருந்து அண்ட் கடைசியாக இப்போ நம்ம 2025ஓட. ஸோ டோட்டல் இதில் இப்போதைக்கு இதான் 8வது பாட்டு. 7 மூவிஸ் ஆல்ரெடி வந்துருச்சு. அண்டு உள்ளே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஏத்தன் ஹண்டோட இந்த கேரக்டர் ஃபுல்லாக நம்ம டாம் க்ரூஸ் பயங்கரமாக நடிச்சிருப்பார். ஆல்மோஸ்ட் அது நடிச்சிருக்கான்னு கூட சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எவால்வ் ஆகிட்டே போயிருக்காரு. எத்தனை ஸ்டன்ஸு, எத்தனை ஒரு யூனிக்கான ஒரு விஷுவல்ஸை காமிச்சிருக்காங்க. பயங்கரமான கூஸ் பம்பிங்கான மூமெண்ட்ஸ் இருக்கும், நல்ல ஒரு ஆக்ஷன் பேக்கான விஷுவல்ஸு அண்ட் ஸ்டோரி வந்து நல்ல ஒரு மிஷின் அதை முடிக்கவே முடியாது அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் ஸ்டோரியை தான் அவங்க பண்ணி ஃபுல் மூவியை செம்மையாக கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதனால இப்போதைக்கு இந்த ஃப்ரான்ச்சைஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்டான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் ஸ்பை யூனிவர்ஸான ஒரு ஃப்ரான்ச்சைஸாக மாறி இருக்குது. ஸோ அதுக்காக கண்டிப்பாக நம்ம இதை பார்த்தே ஆகணும். ஸோ ஸ்டோரி வந்து எப்படியோ நம்ம 2023 ரிலீஸ் ஆன நம்ம டெட் ரெக்கார்டிங் பார்ட் 1ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ லேட்டர் ஆன் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் 1 கூட தூக்கிட்டாங்க. ஸோ டோட்டல் டெட் ரெக்கார்டிங்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில். அண்ட் இப்போது அந்த மூவிலே நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, ஏஐ வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அதுக்கு சில எலிமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது. அண்ட் ஒரு கிளிஃப் ஹேங்கரில் அப்படியே படத்தை முடிச்சிருப்பாங்க. இன்னும் அதோட ஸ்டோரி கண்டினியூஷன் இருக்குது. அண்ட் அந்த கண்டினியூஷன் தான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் இந்த 8th பார்ட்டில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போதைக்கு அந்த ஜஸ்ட் ட்ரெய்லர்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்னலாம் ஒரு ஸ்டன்ஸ் உள்ள படத்தில் வச்சுருக்காங்க. அண்ட் அந்த ஃபைனல் ரெக்கார்டிங்குன்னு சொல்லிட்டாங்க பார்த்தீங்களா, அந்த மூமெண்ட்டே வந்து கண்டிப்பாக தெரியுது அவங்க என்ன கொண்டு வர போகிறாங்கன்னு. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம ஜேம்ஸ் பாண்டோட ஒரு மூவியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. லைக் நம்ம டேனியல் கிரேக் நடிச்ச என்டையர் ஜேம்ஸ் பாண்டோட ஃப்ரான்ச்சைஸே தான். அண்ட் அதில் நம்ம நோ டைம் டு டை தான் அதோட கடைசி பாட்டாக இருந்தது. ஸோ கடைசி மூவின்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம ஹீரோவே வேறு மாதிரி அவங்க காமிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஃபேன்ஸ் வந்து சேட் ஆகிட்டாங்க. அண்ட் அந்த ஒரு மூமெண்ட்டாக படத்தை இன்னும் நல்லா ஹைலைட்டாகவும் நல்லபடியாக ரீச் அவுட்டும் ஆயிருந்தது. ஸோ மேபி எனக்கு அந்த ஒரு ஃபியர் தான் இருக்குது, லைக் இந்த படத்துலையும் இதே மாதிரி தான் அவங்க பண்ண போகிறாங்க நம்ம ஹீரோ வச்சுட்டு. ஸோ இதுதான் ஃபைனலான மூவி. அண்ட் இதுக்கப்புறமா நம்ம திரும்பியும் ஹீரோவை வேறு எங்கேயோ பார்க்க முடியாது. இதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃப்ரான்ச்சைஸ் எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோக்கும் ஆல்மோஸ்ட் ஏஜ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அவரும் இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி டெட்லியஸ்டான ஸ்டண்ட்லாம் பண்ணுறதும் கஷ்டம். அண்டு அந்த ஒரு லெகசி வந்து ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகும்ல. ஸோ அதனால தான் இந்த ஃபைனல் ரெக்கார்டிங்கில் எல்லாத்தையும் முடிக்க போகிறாங்க. அண்ட் அதே தான் நம்ம இல்லை மேக்ஸிமம் எனக்கு அப்படி தான் தோணுது, இதுதான் நடக்க போகுதுன்னு. பட் பார்ப்போம் படத்தில் அவங்க எப்படி கொண்டு வராங்கன்னு. அண்ட் ட்ரெய்லர்லேயே நீங்கள் நிறைய ஸ்டண்ட்டை பார்த்துருப்பீங்க. ஒரு ஸ்டண்ட் வந்து இப்போதைக்கு ரொம்ப ஃபர்ஸ்ட் எடுக்கும்போதே அந்த டாக் ஒன்று க்ரியேட் ஆகிருந்தது. அந்த பிளேனில் பார்த்தீங்கன்னா தொங்குற மாதிரியான ஒரு சீனு. ஸோ அது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்டர்ஸ்லாம் வந்து அதை பண்ணவே மாட்டாங்க. பட் நம்ம டாம் க்ரூஸு, ஸோ அவர் சொல்ல வேண்டாம், அவர் எத்தனையோ ஸ்டன்ட்ஸு பண்ணியிருக்காரு. ஒரு பில்டிங்லேருந்து ஜம்ப் பண்ணுறதுலேருந்து, நம்ம பிளேன்லேருந்து அப்படியே தொங்கிட்டு வர்றதுலேருந்து, அண்ட் சில கிளிஃப்லலாம் வந்து ஜம்ப் பண்ணுவார். கடைசியாக நம்ம இந்த படத்தில் கூட அவர் அதான் பண்ணியிருந்தார் லாஸ்ட்டு 7th பார்ட்டில் கூட. ஸோ 8th பார்ட்லையும் இதே மாதிரியா ஒரு டெட்லியஸ்டான ஒரு ஸ்டண்ட்டை அவர் வச்சுருக்காரு. ஸோ ரொம்ப டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு நெக்ஸ்ட் இயர் மே தான், சம்மரில் வந்து நம்ம இந்த படத்தை பார்த்துடலாம். அண்ட் இன்கேஸ் நீங்கள் டவுட்டோடு இருக்கீங்க ப்ரோ நம்ம தமிழ் டப்பில் வரோமானா, கண்டிப்பாக நம்ம தமிழ்லேருந்து தெலுங்கு டப்பிலோட தான் ரிலீஸே ஆகும். அண்ட் இன்னும் நீங்கள் இன்கேஸ் மிஷன் இம்பாசிபிள் மூவியே பார்க்கல, இல்லை ப்ரோ அந்த ஃப்ரான்ச்சைஸ் பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுன்னா, ஸோ கண்டிப்பாக 1996லேருந்து அப்படியே ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஒரு அல்டிமேட்டாக நீங்கள் ஒரு நல்ல ஸ்பை யூனிவர்ஸில் புகுந்துருவீங்க. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஏத்தன் ஹண்டோட ஃபேனாகவும் அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த மூவிக்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பை த வே தட்ஸ் ஆல் கைஸ். இன் கேஸ் ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு அண்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கடைசியான பாட்டில் என்ன நடக்க போகுது, அதெல்லாத்தையும் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண வந்துடாதீங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.